பார்வையை உள்நோக்கி திருப்பியவன் தான் உள் ஒளி காண்கிறான். அதாவது உள்ளே திருப்பி பார்க்குறதுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஒளி தெரியுது. எவருடைய பாவங்கள் அழிந்து விட்டனவோ, எவருடைய ஐயங்கள் தெளிவாக்கப்பட்டு விட்டனவோ, எவர்கள் அனைத்து உயிர்களிடத்திலும் நலன்களிலும் ஈடுபாடு கொண்டவராக உள்ளாரோ, எவருடைய மனம் சஞ்சலம் நீங்கியதோ அவர் பரமாத்மாவை அடைவார்கள். பரமாத்மாவை அடையணுன்னா பாவங்கள் அழிந்து விடணும், ஐயங்கள் தெளிவாகணும், அனைத்து உயிர்கள் நலன்களிலும் ஈடுபாடு இருக்கணும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் மனசு. பரமாத்மாவை கொண்ட ஞானிக்குள் முடிச்சுகள் இல்லை. விருப்பு வெறுப்பின்றி விடுபட்டு மனதை அடக்கி வெற்றி கொண்ட ஞானிகளுக்கு பரமாத்மாவை நேரடியாக அனுபவித்த தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு மோட்சமும் கிடச்சிடும். எந்த வகையிலையாவது மோட்சம் கிடச்சிடும். அதாவது விருப்பு வெறுப்புலேருந்து விடுபட்டு மனதை அடக்கி வெற்றி கொண்ட ஞானிகளுக்கு பரமாத்மாவை நேரடியாக அனுபவிப்பதற்கு தேவையான அளவுக்கு எல்லாம் கிடைக்கிது. அவங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும். ஞானத்துக்கு இடையூறானவை காமம், குரோதம், மனவடக்கம் இல்லாமல் ஆத்ம அறிவின்மை ஆகும். ஞானத்துக்கு இடையூறு டிஸ்டர்ப் பண்ணுறது யார்? காமம், குரோதம், மனவடக்கம் இல்லாமல் ஆத்ம அறிவு இல்லாமல். இந்த இடையூறுகளை நீக்க முடிந்தால் பரமாத்மாவை பற்றி ஞானம் கிடைக்கும். காம கோரத்தெலாம் விட்டாக ஞானம் கிடைக்கும். வெளி விஷயங்களை வெளியே வைத்து கண்களை புருவத்துக்கிடையில் நிறுத்தி நாசியில் இயங்கும் பிராண அபான வாயுக்களை சமப்படுத்தி புலன், மனம், புத்தி இவற்றை அடக்கி மோட்சத்தை நாடி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பரமாத்மாவை சிந்தித்து கொண்டிருக்கிற முனியாக இருப்பவன் எப்போதும் விடுதலை பெற்றவன். முனினா குரு. இந்த மாதிரி நல்ல வெளி எண்ணங்களை வெளியில் விட்டுடணும். கண்ணை புருவங்களுக்கு நடுப்புற வைக்கணும். நாசியில் இருக்கக்கூடிய பிராண அபாயன வாயுக்கள், நம்ம ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில விடுறோம், அதை சமப்படுத்திடணும். புலன், மனம், புத்தி இவற்றை அடக்கணும். மோட்சத்தை நாடி ஆசை, பயம், கோபம் இவற்றில் முற்றிலுமாக விடுபடணும். பரமாத்மா வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு விடுதலை கிடைச்சிடும். வெளியே உள்ள போகப் பொருள்களுடன் ஜீவனுக்குள்ள தொடர்பு காலங்காலமாக இருந்து வருவதாகும். அந்த போகப் பொருள்னால் மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா சிற்றின்பங்களும் சேர்ந்து வருது. அவற்றின் பதிவுகள் மனத்தில் நிரம்பி கிடக்கும். பதிவுகள் நம்ம மைண்டில் இருக்குது. அவை பொருள்களின் பால் பற்றுதலை, ஆசக்தியை வளர்த்து விடும்.